மயிலாடுதுறை திருவடந்தூரில் சமையல் எரிவாயு கசிந்தது தெரியாமல் மின் சுவிட்சை இயக்கியதால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். எரிவாயு சிலிண்டர் பயங்கர சப்தத்துடன் வெடித்ததால் வீட்டின் ஜன்னல்கள், கதவுகள் சேதமடைந்தன. சம்பவம் குறித்து தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் பாதி எரிந்த நிலையில் கிடந்த எரிவாயு சிலிண்டரை பத்திரமாக அப்புறப்படுத்தினர். ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டோம், கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து வெளியில விழுந்தது. எதிர் வீட்டு கண்ணாடி நொறுங்கி கீழே விழுந்துச்சு. ஒடியாந்து பார்க்கும் போது அவங்க அந்த வீட்டு பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க அப்பா கை கால எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது. அந்த பொண்ணு முடியெல்லாம் எரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு 108 வந்து ஏற்றிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள அவங்க ரூம்லேயே பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சுது. அதை தண்ணி ஊற்றி அமுச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் தான் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் வந்தாங்க. ஏன்னா மறுபடியும் எதாவது பில்டிங் எதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது, நாங்கள் தான் ஃபோன் அடித்தோம். இது ஒன்றும் இல்லைன்றீங்க, பாம்பு வெடிக்கிற சவுண்டு தான் கேட்டுச்சு எங்களுக்கு. நான் தான் சொல்கிறேனே, பாம்பு எப்படி வெடிக்கும், அது மாதிரி பட்டான்னு வெடிக்குது. ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க எல்லாருமே? நாளைக்கே ஏதானு ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அப்போ என்ன சொல்கிறது? மறைச்சா வைக்க முடியும் எல்லாத்தையுமே.